So hi my dear children, this is Prashant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நல்லா கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5P9 3R7 2Q8 இது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1114 நமக்கு கிடைக்குது. சரிங்களா, 1114 கிடைக்குது. இந்த மாதிரி 1114 கிடைச்சா இங்கே Qவோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா, Qவோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றது தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9 + 7 + 8 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 24. ஓகேவா, 24. ஸோ 4 வந்து நமக்கு இங்கே போட்டாச்சு. ரிமைண்டர் வந்து நமக்கு 2, அதை நம்ம ரிமைண்டராக வச்சுட்டோம். ஓகேவா, ஃபைன். இப்போது 2 ஓகே ப்ளஸ் P ப்ளஸ் R ஓகே ப்ளஸ் Q ஆட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்டு அனதர் டிஜிட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 5 + 3 + 2 வந்து என்னென்னா 10. ஆனால் நமக்கு இங்கே 11 கொடுத்துருக்காங்க. எங்கே நமக்கு வந்து இந்த இடத்த 11 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு இங்கே ரிமைண்டர் 1 வரப்போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போது 1 நமக்கு இங்கே கீழே வந்து 1 இருக்குது. ஸோ நமக்கு 2 + P + R + Q வந்து நமக்கு 11 இருக்கணும். சரியா, ஓகே. இப்போது இந்த PRQ ஓகேவா, இதுக்கு நம்மளா வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ அசியூம் பண்ணும்போது Q வந்து ரொம்ப மேக்ஸிமம் நம்பராக இருக்கணும். சரியா, நமக்கு இருக்க போகிற டிஜிட்ஸே வந்து என்னென்னா 0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்க போகுது. சரிங்களா, அப்போது Qக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 9 கொடுக்குறேன். சரியா, அப்போ Qக்கு நான் 9 கொடுக்கும்போது ஓகே மீதி இருக்கிற P அண்ட் Rஐ வந்து நான் வந்து 0 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 + 0 + 0 + 9 ஓகே விச் கிவ்ஸ் 11. ஸோ Q வந்து மேக்ஸிமம் நம்பர் போட்ட மாதிரி இருக்கும் அண்ட் நம்மளுடைய டோட்டல் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ Qவோடைய மேக்ஸிமம் வேல்யூ இஸ் என்னவா இருக்கும்? இட் இஸ் 9. ஸோ ஆன்சர் இஸ் 9.